பிளான் பண்ணிட்டு வந்ததுக்கே இவ்வளோ பிரச்சனைனா, பிளான் பண்ணாமல் அவர் திரும்ப நான் மக்களை போய் சந்திக்கிறேன்னு போய் வேற ஏதாச்சும் விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் எவ்ரி ஃபால்ட் வில் கம் ஆன் விஜய். நீனா மனுஷனா என் வீட்டில் இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கடவுளே திட்டுவோம். ஆனால் இங்கே 41 குடும்பம் கூட வந்து தே ஸ்டேட் வித் விஜய். செருப்பு எடுத்து அடிச்சதுன்னா யாரு? ஓகேங்களா, எதுக்கு சிசிடிவி கேமராவை வந்து அவங்க வந்து கையகப்படுத்தினாங்க? யாருக்கு அது இன்சார்ஜ்? This all has been planned by this government. போய் எல்லாம் போய் எஸ் சார் ஐ எம் பிரசன்ட், ஐ எம் ஃபார் பந்தோபஸ்து. அப்படியே 20 கார் போகுது. ஒரு வாட்டி போகும்போது 20 கார் போகுது. என் ஓட்டு கேட்கும் போது 20 காரோட வாங்கல நீங்க. இந்த பொலிட்டீஷியனுக்கு வந்து ஒரு காய் நேரத்தில் பானம் ஆக்கிட்டாங்க. இந்த போலீஸு, இந்த எக்ஸிக்யூட்டிவ், தாசில்தார் எல்லாத்தையுமே சொல்கிறேன், கலெக்டர் வரைக்குமே சொல்கிறேன். நீங்கள் அதனால் நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா கேமராவே எடுத்து உங்கள் மண்டையிலே அடிப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு கேஸ் போட போனீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் போடுவாங்க. ஆல்டர்னேட்டிவா வை பீப்புள் ஆர் டெல்லிங் விஜய் விஜய்னு எனக்கு புதிய சக்தியாக வந்துச்சு அப்படின்னா மக்கள் விரும்புறாங்க. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுடைய அடுத்த இந்த ஸ்டாம்பீட் கேஸ் குறித்து பல விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். அகைன் கரூர் ஸ்டாம்பீட் கேஸ் விஷயமா சிபிஐ கிட்ட 3வது தடவை விஜய் அவர்கள் ஆஜராக போறாரு. ஸோ இதோட இன்வெஸ்டிகேஷன் என்ன மாதிரி சார் நடக்கும்? இல்லை, இது ஆக்சுவலாக நான் முன்னாடியே தெளிவுபடுத்தியிருக்கேன். அதாவது இது ஆக்சுவலி 3வது தடவை போகிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் போனப்போ 2 தடவையும் போனப்போ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்குன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீ இஸ் ஒன்லி அ விட்னஸ் டு த ப்ரொசீடிங்ஸ். அதை எப்படி நம்ம விட்னஸுங்கிறது திரும்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐஓ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் ஐஓன்னு சொல்லுவோம். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து வில் நாட் சேஞ்ச் டு வென் தே இன்வெஸ்டிகேட்டிங் த அக்யூஸ்ட். ஓகேங்களா, விஜய் 2 முறை இதுக்கு முன்னாடி போயிருக்காரு. 2 முறையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆளுங்க தான் வந்து அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி கிளியர் ஹி இஸ் ஒன்லி விட்னஸ் டு த ப்ரொசீடிங்ஸ். ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த மீடியாவில் வந்து ரொம்ப நான் எப்போதுமே ரொம்ப அதை கண்டனம் தெரிவிக்கிறது மீடியாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 2 பேரும் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகேங்களா, இதில் நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்றதை வெளியில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? கிடுக்கப்பட்டு கேள்வி அப்படி இப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் வெரி ராங் நரேட்டிவ். ஏன்னா ஒரு ஆஃபீஸர் வந்து they will be reporting to the higher authorities. அவங்க என்ன கேட்டாங்க, என்ன எது, ஏன்னா அவங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிட்டு என்ன எதை பண்ணுறது, எதை நம்ம சார்ஜ் ஷீட்டில் கொண்டு வர்றது, எதை வந்து இது பண்ணுறது அப்படின்றது, அந்த டாட்டட் லைன்ஸு யாரை விசாரிக்கணும் யாரை விசாரிக்கக்கூடாது அப்படின்றதுனா வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ராங் நரேட்டிவ் மட்டும்தான் விஜய்க்கு செட் ஆகுது. ஹீ இஸ் ஒன்லி அ விட்னஸ் டு த ப்ரொசீடிங்ஸ். ஓகேங்களா, இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 3வது தடவை நீங்கள் கூப்பிடுறீங்க. ஓகேங்களா, ஐ ஹாவ் ஒரு எக்ஸ்பிளைன் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே சார், வை கான்ட் யூ ஹாவ் த என்கொயரி இன் சென்னை? ஓகேங்களா, என்னால் இவ்வளோ தூரம் வந்துட்டு போக முடியல, நீங்கள் ஏன் வந்து என்கொயரி வந்து சென்னையில் வச்சு அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. அதுக்கு டினை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு டினை பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெல் பி ரீசன்ஸ். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே இது வந்து சிபிஐயோட அட்மினிஸ்ட்ரேஷனில் மட்டும் இல்லை, அத்தாரிட்டியில் மட்டும் இல்லை. இப்போ ஹவு தி சிபிஐ ஹஸ் பீன் அப்பாயிண்டட்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஹஸ் அப்பாயிண்டட் தி சிபிஐ அண்ட் திஸ் ஹஸ் பீன் மானிட்டர்ட் பை த எஸ்ஐடி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், விச் ஹஸ் பீன் ஹெட்டட் பை த justice also and which has been helping by the 2 executive members. அதாவது IAS கேடர்ல இருக்கிறவங்க வந்து 2 பேரும். ஸோ 3 member committee is monitoring the CBI investigation. இப்போ சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக ஒரு நரேட்டிவ் இருக்குது. ஸ்டேட் போலீஸ் ஆர் இண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் சிபிஐஸ் இந்த அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் இது இண்டிபெண்டன்ட் பாடியாக இருந்தால் கூட சிபிஐஸ் இந்த கண்ட்ரோல் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பேட் நரேட்டிவ் இருக்குது. பட் ஆனால் இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் கிடையாது. ஹி இஸ் நாட் இன் த கிளச்சர்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். பிகாஸ் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரிங் இப்போ என்னென்ன சிபிஐயில் பண்ணுறாங்கங்கிறத மானிட்டரிங் இவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த மானிட்டரிங் கமிட்டிக்கு கொடுக்கணும். அதாவது ஹெட்டட் பை த ஜஸ்டிஸ் அண்ட் 2 அதர் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், அதாவது IAS கேடரில். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு தே வில் சப்மிட் த ரிப்போர்ட். மந்த் ஆன் மந்த் தே ஆர் சப்மிட்டிங் த ரிப்போர்ட் வித் சுப்ரீம் கோர்ட். ஸோ இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா
நோபடி கேன் புல் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ். அதனால தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே நான் சொன்னேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ உடனே வந்து 90 days ஆயிடுச்சு சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்கன்னாங்க. நான் சொன்னேன் செந்தில் பாலாஜி விசாரிக்காமல் சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்கன்னு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 17ஆம் தேதி ஃபர்ஸ்ட் அவரே ஆமாம் விசாரிக்க போறாங்க. ஓகேங்களா, செந்தில் பாலாஜி விசாரிக்காமல் போட மாட்டாங்கன்னாங்க. இது வந்து கான்ஸ்பிரசி தியரியாக மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாம்பேட்னு பொறுத்த வரைக்குமே நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்ன வரைக்கும் கிரிமினல் லயபிலிட்டி வந்து ஸ்டாம்பேடில் வந்து கிரிமினல் கன்விக்ஷன் வந்து இன்னைக்கு ஸ்டாம்பேடில் இன்ன வரைக்கும் இந்தியாவில் இண்டிபெண்ட் இந்தியாவில் 75 வருஷம் இந்தியாவில் வந்து இன்ன வரைக்கும் யாரையும் கன்விக்டே பண்ணதில்லை. யாரையுமே கன்விக்ட் பண்ணதில்லை. ஸ்டாம்பேட் நடக்காமையா இருக்கு, நடந்துட்டு தான் இருக்கு. இன்ன வரைக்குமே கிரிமினல் லயபிலிட்டின்றது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாம்பேட்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கனைசிங் கமிட்டி இஸ் நத்திங் பட் தாவேகா. ஓகேங்களா, அதுக்கு எவ்வளோ ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதோ அதுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் த போலீஸ் அத்தாரிட்டிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஆர்கனைசிங் கமிட்டியை மட்டும் வந்து குத்தம் சொல்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கவே முடியாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிகாஸ் தே ஆர் டேக்கன் த பர்மிஷன் ஃப்ரம் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் and they have been handled that is protection has been given by the police authorities. இவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து இட்ஸ் எ கலெக்டிவ் ஸ்டாம்பேட்னாவே ஒரு கலெக்டிவ் தியரி தான். ஓகேங்களா, இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு கிரிமினல் கன்விக்ஷன் இன்ன வரைக்கும் யார் மேலே நடக்கலை. இந்த கேஸில் கிரிமினல் கன்விக்ஷன் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கான்ஸ்பிரன்சி இது கிரியேட் பண்ணாங்களா? இப்போ நானே வந்து எனக்கு ஓட்டு போடுறவங்க சாகணும்னு நினைக்க மாட்டேன். இதை கிரியேட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு செந்தில் பாலாஜி தான். ஓகேங்களா, அது அந்த கான்ஸ்பிரசி தியரியில தான் செந்தில் பாலாஜி இஸ் பீன் புல்ட் அப் டு திஸ் திங். அதை அவங்க விசாரிப்பாங்க, விசாரித்து அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அவங்க போட போகிறாங்க. ஸோ ஸ்டாம்பேடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஊரில் நடந்த எல்லா ஸ்டாம்பேடும் சொல்கிறேன். 1952 வந்து பார்த்தீங்கன்னா கும்பமேளா தெரியுங்களா, வேர்ல்டு நீங்கள் ஸ்கைலேருந்து நீங்கள் இப்போ மூன்லேருந்து பார்த்தீங்கன்னா கூட இட்ஸ் வெரி விசிபிள் கும்பமேளாவில். 1952 எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கும்பமேளாவில்? ஃபார் யுவர் எக்ஸாம்பிள் கெஸ் த நம்பர். ஒரு 100 பேர், 800 பேர். ஏப்பா, நம்மளோட பாப்புலேஷனே அப்போ 30 கோடி தான். 800 people has died in 1952. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கும்பமேளா நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் 200-300 பேர் செத்துட்டாங்க. ஓ அப்படியே. அப்போ எப்பயுமே கும்பமேளா நடக்கும் போது அலகாபாத் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா they will put an SOP, இப்படி தான் நடத்தணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் போகணும்னு. ஓகேங்களா, சில இதில் வந்து 100 பேர் செத்துருக்காங்க. ஓகேங்களா, கும்பமேளாவும் நடந்துட்டு தான் இருக்குது, SOPஸும் கோர்ட்டு போட்டுட்டு தான் இருக்குது. எல்லாம் என்னன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, சில க்ரௌடுனா கண்ட்ரோலே பண்ண முடியாது. இன்னைக்கு விஜய்க்கு வர்றது தான் கவுட்ரு அப்படின்னா கும்பமேளாவுக்கு போகிறவங்களும் நம்ம என்ன சொல்கிறது? ஸோ இதெல்லாம் ஆசைகளில் வந்து மக்கள் வந்து வர்றது தான் வந்து நான் சொல்கிறேன். இது ஈர்ப்பு, தே ஆர் இன்வைட்டிங், இது எல்லாம் தெரியுது. இப்போ ரீசெண்டாக கூட பெங்களூர்ல நடந்த ஒரு ஸ்டாம்பேட்லேயும் கூட நடந்துச்சு RCB ஜெயிச்சதுக்கு. இல்லை, அது வந்து நான் வந்து RCB ஸ்டாம்பேடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம புஷ்பா ஹீரோ அல்லு அர்ஜுனாவோட ஸ்டாம்பேடாக இருக்கட்டும், அந்த ஸ்டாம்பேட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் RCB ஸ்டாம்பேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொட்டஸ்ட்டை நம்ம மூவ் பண்ணாங்கல்ல, இட் வாஸ் நாட் அ பிளான்ட் ஈவெண்ட். இங்கே விஜய் ஈவெண்ட் வந்து இட்ஸ் அ பிளான்ட் ஈவெண்ட். புரிஞ்சுங்களா, அங்கே அல்லு அர்ஜுனாவை அரெஸ்ட் பண்ணாங்க, ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணலை, ஏன் மற்றவங்களை எது பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, அல்லு அர்ஜுனா வாஸ் நாட் அ பிளான்ட் ஈவெண்ட். நீங்கள் பிளான்ட் ஈவெண்ட்டாக இல்லாமல் நீங்கள் வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹாஸ் பீன் அக்யூஸ்டு. உன்னால் ஏன்னா நீ வந்தீங்கன்னா கும்பல் வரும்னு தெரியுமாப்பா, இன்னைக்கு ஏன் திரும்ப விஜய் அங்கே போகலன்னு கேட்குறாங்க. பிளான் பண்ணிட்டு வந்ததுக்கே இவ்வளோ பிரச்சனைனா, பிளான் பண்ணாமல் அவர் திரும்ப நான் மக்களை போய் சந்திக்கிறேன்னு போய் வேற ஏதாச்சும் விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் எவ்ரி ஃபால்ட் வில் கம் ஆன் விஜய். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் அ ரீசன் சம்படி ஹஸ் டோல்ட் மை ரைட் அட்வைஸ். ஓகே, அண்ட் ஹீ ஸ்டேட் பேக். கரெக்டு தானே, இன்னைக்கு விஜய் போயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்குன்றதே நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கும்போது இன்னைக்கு அந்த 41 குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அக்செப்டும் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா, இந்த 41 குடும்பத்தில் எனக்கு ஜென்ரலாக வந்து ஒரு ஹியூமன் டெண்டன்சிக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நம்ம வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட நம்ம கடவுளே திட்டுறோம். நீனா மனுஷனா என் வீட்டில் இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கடவுளே திட்டுவோம். ஆனால் இங்கே 41 குடும்பம் கூட வந்து தே ஸ்டேட் வித் விஜய். இது வந்து ஒரு பெரிய, நான் வந்து இது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ ப்ராப்ளி ஆல் திஸ் திங்ஸ் அண்ட் ப்ராப்ளி திஸ் 10 rupee பாலாஜி வில் பி
வில் பி அகெயின் பிகெயின் பார்ஸ் ஃபார் திஸ் கான்ஸ்பிரன்சி அப்படின்றது தான் என்னோட ஒரு கணிப்பு. சார் இப்போ அதே மாதிரி இப்போ இது 3வது தடவை போயிட்டு இருக்கு, இது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி கனெக்டிங் த டாட்ஸ். அது வந்து நீங்கள் வந்து சிபிஐயோட இப்போ நீங்கள் வந்து யூ கேனாட் புட் அ டெட்லைன் ஃபார் இட். 90 days எதுனா முன்னாடி சொன்னாங்க, அதெல்லாம் நடக்காது சார் அப்படின்னா. 2016 நான் ஒரு 2026 ஆயிடுச்சு. எஃப்ஐஆர் ஸ்டேஜில் நான் 2 கேஸ் வச்சுருக்கேன். 10 வருஷமாக விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்சல்யூட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கணும். இது கான்ஸ்பிரன்சின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சார்ஜ் ஷீட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அதில் எங்கெங்கன்னா இப்போ இதாகிடுச்சு. இப்போ ஒரு இதுவும் நமக்கு ரிப்போர்ட் வருது. இப்போங்களா 2 டெத் பெட் தான் இருந்துச்சு. ஓகேங்களா, 41 பேர்த்துக்கு எப்படி நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, அவங்க இதெல்லாம் நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணீங்க, எப்படி ப்ரெக்யூர் பண்ணீங்க, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாங்க, எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாங்க, அந்த கேள்விங்களுக்குனா தமிழக அரசு பதிலே சொல்ல முடியல. புரிஞ்சுங்களா? சட்டசபையில் வந்து 500 போலீஸுங்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் 600 போலீஸுங்கிறாங்க. புரிஞ்சுங்களா? தே டோன்ட் ஹாவ் த டெஃபினிட் நம்பர்ஸ். புரிஞ்சுங்களா? இதுனா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கன்ஃபியூஷன் வரும்போது இப்போ விஜய் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாம்பேட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு நன்றி கூட சொல்லியிருப்பார். புரிஞ்சுங்களா? வை ஹி ஹாஸ் பீன் brought டு தட் பிளேஸ், வை ஹி ஹாஸ் பீன் பிளான்டட் இன் தட் பிளேஸ். ஓகேங்களா? இன்னொரு தேரி வந்து இது நம்ம கேள்வி தான் போடுறோம், அந்த பஸ்ஸே தள்ளி விடுறதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்னு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. செருப்பு எடுத்து அடிச்சதுன்னா யாரு? ஓகேங்களா? எதுக்கு சிசிடிவி கேமராவை வந்து அவங்க வந்து கையகப்படுத்தினாங்க, யாருக்கு அதுக்கு இன்சார்ஜ்? புரிஞ்சுங்களா? அன்னைக்கு விசாரணை குழுவில் போட்டவர் தான் இன்னைக்கு வந்து டிஜிபி ஃபார் டிவிஎஸ்சியாக ஆக்கியிருக்காங்க. அவரை தான் வந்து இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் இதாக ஆக்கணும். நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், அவரை தான் ஆக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு. ஓகேங்களா? அவரை தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினச்சி இந்த தமிழக அரசு பண்ணிட்டு இருக்கு. புரிஞ்சுங்களா? அதான் சொன்னேன், 3 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அப்போ அவர் டிஜிபி கேடர் கூட இல்லை, அவர் டிஜிபி ஆக்கி ஓகேங்களா லா அண்ட் ஆர்டர் கொண்டு வரணுங்கிறது தான் தமிழக அரசோட விருப்பம். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு தேவையான ஆட்கள், அவங்களுக்கு தேவையான this all is been planned by this government. இதை தான் அவங்க இது பண்ணாங்க. அது வெளிப்படையாவே தெரியுது. நான் இப்போங்க சொன்னேன், நம்ம அப்பயே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு டிஜிபி போட்டுட்டு நடத்திட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு. வாட் டைப் ஆஃப் கவர்மெண்ட் இட் இஸ்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுக்கு பொறுப்பாக இருக்க முடியுமா? ஓகேங்களா? யூ ஆர் டூயிங் அ இன்டர்வியூ, our friend is doing lighting work, another friend is doing a video work, and another friend will do editing work. இதுக்கு இவர் பொறுப்பு, இதுக்கு அவர் பொறுப்பு, அதுக்கு அவர் பொறுப்புன்னு உங்கள் ஆஃபீஸில் போட்டு கேன் யூ ரன் திஸ் ஆர்கனைசேஷன்? ஏன்னா one person should take care of all these things. இந்த பொறுப்புலேயே வந்து நடத்திட்டு இருக்காங்க. புரிஞ்சுங்களா? இந்த பொறுப்பு டிஜிபியே வந்து ஒரு குற்றமான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். எப்படி நடத்த முடியும்? ஸ்டேட்டுங்க, நம்ம 8 கோடி பேர் இருக்கிறோம் ஒரு ஸ்டேட்டு. அப்புறம் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? பல்ல தான் சிரிக்கும். ஓகேங்களா? போலீஸ் எந்த விதமான ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் இருக்குது. ட்ரக்ஸு நிறையா வருது. ஓகேங்களா? பெண்களுக்கு வந்து எந்த பாதுகாப்புமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாதுகாப்புனா கொடுக்கறதுக்கு போலீஸ்காரங்க பந்தோபஸ்துக்கு போயிடுறாங்க. போய் எல்லாம் போய் எஸ் சார் ஐ எம் ப்ரெசன்ட், ஐ எம் ஃபார் பந்தோபஸ்து. அப்படியே 20 கார் போகுது. ஒரு வாட்டி போகும்போது 20 கார் போகுது. ஏன் ஓட்டு கேட்கும் போது 20 காரோட வாங்கலாம்? நீங்கள் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் போட்டு எதுக்கு இப்படி கை கொடுத்துட்டு ஏன் வீட்டு வாசலில் போய் நிற்கிறீங்க? ஓட்டு கேட்கறதுக்கு 20 காரில் போங்களேன். ஓகேங்களா? எல்லாமே அட்ராசியஸ் தான். இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே ப்ரெஸ்ஸு இன்னைக்கு வந்து இந்த கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஹாஸ் பிகம் த பான் ஃபார் திஸ் லெஜிஸ்லேட்டிவ் பீப்புள். இந்த பொலிட்டீஷியனுக்கு வந்து ஒரு காய் நேரத்தில் பானம் ஆக்கிட்டாங்க. இந்த போலீஸு, இந்த எக்ஸிக்யூட்டிவ், தாசில்தார் எல்லாத்தையுமே சொல்கிறேன், கலெக்டர் வரைக்குமே சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நான் சொல்கிறத நீ செய் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டியே வந்து எக்ஸிக்யூட்டிவோட இண்டிவிஜுவாலிட்டியே வந்து ஹஸ் பீன் லாஸ்ட். நீங்கள் சொல்ல முடியுமா? இவர் வந்தாருங்க, இந்த ஐபிஎஸ் வந்தாருங்க, என் ஊரில் இப்படி நடந்துச்சுங்கன்னு ஒரு ஐபிஎஸ் இன்னைக்கு சொல்ல முடியுமா? இந்த கார்பரேஷன் கமிஷனர் வந்தாங்க, என் ஊரில் எல்லா சாக்கடை ஈக்கடை இதெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணாப்புல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இன்னைக்கு அந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேடரே இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் கேடரே இல்லை. அந்த மாதிரி நம்ம பேசுகிற மாதிரி ஒரு ஆளுங்களே இல்லை. அதனால் நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா கேமராவே எடுத்து உங்கள் மண்டையிலே அடிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு கேஸ் போட போனீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் போடுவாங்க. அதனால் தட்டி கேட்கறது கூட நமக்கு வந்து திராணி இல்லாமல் இருக்கணும். தட்ஸ் வாட் இட்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துகிறவங்களே ரவுடித்தனம் பண்ணால் என்ன பண்ண முடியும் நம்ம? நான் சொல்கிறேன், பழனி ஆண்டி வந்து கேமரா தூக்கி அடித்ததுக்கு வீடியோ எவிடன்ஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ண முடிஞ்சிச்சு? தூக்கி உங்கள் எம்எல்ஏ மேலே கேஸ் போட்டிருக்கீங்களா?
அடுத்த வாட்டி சீட்டு கொடுப்பாங்க, ஏய் சூப்பர்யா நீ அச்சா பாரு அப்படின்னு, நல்லா வச்சாம் பாரு அப்படின்னு. அப்படிதான் நடக்குது. திஸ் இஸ் த சினாரியோ. தமிழ்நாடு பீப்புள் ஆர் ஃபேசிங் திஸ் இஸ் த. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியில வரணும். எப்படி வெளியே வர முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயம் மாற்று சக்தி தாங்க வெளியில வரதுக்கான ஒரே காரணம். இப்ப இவங்க பண்ற ஊழல், இந்த ஊழல்லாம் நீங்க ஒத்துக்குவீங்களா சொல்லுங்க? இன்னைக்கு 100 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டா 40% டெண்டர்ல போகுது. புரிஞ்சுல? எல்லா மக்களுக்குமே தெரியுது. இந்த 40% போயிருச்சுன்னா என்ன நினைக்கிறாங்க எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி? ஏண்டா நம்ம தான் எல்லா பிளானும் பண்றோம், ஒன்றும் தெரியாத படிக்காத இவன் 40% எடுத்துட்டு போறான், அவன் கொஞ்சம் மூளையை உபயோகப்படுத்தி அவன் ஒரு 20% எடுத்துக்கிறான். அப்புறம் வேலை செய்யறாம அவனுக்கு லாபம்னு ஒன்று வேணுமே. ஓகேங்களா? நீங்க 100%க்கு டாக்ஸ் எவ்வளோங்க கட்டுவீங்க? அந்த டாக்ஸ் சம்பாதிக்கிறதுக்கு அவன் ஒன்று இது பண்ணும்ல. ஓகேங்களா? அதை அவன் சேமிக்கிறான். கடைசியில் என்ன இருக்குது? தாரையும் ஜல்லியும் வந்து சொப்பு ஜாமானாட்டம் வாசல் வச்சுட்டு போறான். there is no planning. இது எந்த விதமான பிளானும் இல்லை. இந்த மாதிரி கவர்மெண்ட்டை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. மக்கள் வில் கோ. எதுக்காக போறாங்க? இப்ப ஆல்டர்னேட்டிவா வை பீப்புள் ஆர் டெல்லிங் விஜய்னு எனக்கு புதிய சக்தியா வந்துச்சு அப்படின்னா மக்கள் விரும்புறாங்க. அதாவது நான் வில் நாட் டெல் ஒன்லி விஜய். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சீமானை ஆதரிச்சாங்க. இன்னைக்கு சீமானுக்கு வந்து டிக்ளைனிங் ஆர்டர்ல வந்து ஏன் விஜய் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹிஸ் மாஸ். சீமான் வந்து காலையில பெரியார் வாழ்கம்பாரு, ஈவினிங் பெரியாரை திட்டுவாரு, சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வாழ்கம்பாரு, காலையில கிருஷ்ணரை திட்டுவாரு, திடீர்னு வேலை எடுத்துட்டு வந்து எவன்ட்ட சுருவராருன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு அங்க இருக்கிறவனுக்கே ஒரு குழப்பம் உண்டாக்கி. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டிக்ளைனிங் லோட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ திஸ் பர்சன் டசன்ட் ரெக்வயர் மணி. மக்களுக்கு என்ன எதுன்னா இந்த பர்சனுக்கு பணம் கிடையாது, பணம் தேவையில்லை. இப்போ மக்களுக்கு என்ன தேவை, என்ன யோசிக்கிறாங்க, ஒரு பணம் தேவையில்லை, இவர் மக்களுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு மனசு தான் வருது. ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன் டு இந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ்? மக்கள் மாற்றத்தை இழந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா? என்ன எப்போ வந்து ஒரு கட்சி தோணினாலுமே யூத் இல்லாமல் அது நடந்தது இல்லைங்க. 67 இந்த திமுக வந்தது காரணமும் யூத்து தான். 77 அதிமுக வந்தது காரணமும் இந்த யூத்து தான். இன்னைக்கு 2026 இன்னைக்கு யூத்துனா எப்படி பாலிடிக்ஸை உத்து பார்த்துட்டு இருக்காங்கிறத நம்ம கவனிச்சோம்னா யூத் வில் சேஞ்ச் திஸ் பாலிடிக்ஸ். நடுவில் நாங்கன்னா யூத்தாக இருக்கும்போது இதெல்லாம் விட்டோம். அதுதான் நாங்கள் செய்த தவறுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்க எல்லாம் யூத்தா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் தான் நான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்றது. ஸோ வி சப்போர்ட் திஸ் யூத். இப்போ யூத் பிரீட் ஓவர் தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அதாவது 18 to 23 இருக்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் த பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார் த எலெக்ஷன். தே ஷுட் நோ பாலிடிக்ஸ். ஓகேங்களா? அப்போ காலேஜில் எலெக்ஷன் நடக்கணும், புரிஞ்சுங்களா? அதில் என்ன பிரச்சனைன்னு தெரியணும். அதுலேயே வந்து எம்எல்ஏ பையன் ஆதிக்கம் செலுத்தினானா என்ன பிரச்சனைன்னு தெரியணும். இன்னைக்கு எல்லா காலேஜிலும் என்ன பண்ணுறாங்க? பஸ்ஸை போட்டு எல்லாம் ஏறு இறங்குங்கிறாங்க. இதுவே ஒரு ராங் தியாலஜி. ஒரு பாலிடிக்ஸ் வந்து ஷுட் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த காலேஜ்னு சொல்லுவேன் நான். பட் தே ஷுட் நோ அபவுட் இட் வென் ஹீ கேனாட் ஏபிள் டு ஹேண்டில் இஸ் பியர் குரூப். Peer group is nothing but his surroundings. Okay, if you cannot handle your office politics, how you can handle your state politics? எல்லா இடத்துலையுமே ஒரு சிக்கல் இருக்க தான் செய்யும். அந்த சிக்கலை வந்து காட்டணும்.